நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். உங்கள் எல்லாரையுமே ஜெயிக்க வைக்கணும். எனக்கு அதுதான் நோக்கம். என்னுடைய நோக்கமே, என்னுடைய இந்த பிறவியின் நோக்கமே, இந்த உலகத்தில், முக்கியமாக இந்திய திருநாட்டில், அதிலும் முக்கியமாக தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை குழந்தைகளும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். சரி, வெற்றி பெறுவது என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு உண்மையிலேயே ஒருத்தர் இந்த கூட்டத்திலேயே ஒருத்தர் பேசினது ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த பிசிக்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் வந்தார்ல, 2 பாயிண்ட் சொன்னாருங்க. அவர் இஷ்டப்பட்டு படி, கஷ்டப்பட்டு படிக்காதன்னாரு. நம்பர் 1, அவர் உண்மையாகவே வாத்தியார் தான். அவர் பையனை 200 மார்க் எடுக்க வச்சார் பாருங்க. அவர் சொந்த பையனை. உண்மையிலேங்க நம்ம பேச்சு ஊரில் இருக்கிற எல்லா குழந்தையும் கேட்கும். வீட்டில் கேட்காது. ஆனால் வீட்டில் இருக்கிற குழந்தையும் கேட்குற மாதிரி கிளாஸ் எடுக்கிறாருன்னா உண்மையிலேயே நல்ல டீச்சர் தானே. நல்ல ஆசிரியர்களை வைத்திருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் எல்லாருமே ஜெயிக்கணும். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதில் மேடையில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு இவர்கள் அல்ல நோக்கம், இவர்களுக்காக அல்ல நான் பேச வந்தது, உங்களுக்காக. அதனால் சில ரகசியங்களை சொல்லிட்டு போகிறேன். உண்மையாகவே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே எனக்கு ஆகாது. கை தட்டி காட்டி கொடுக்காத, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த சைலண்ட்டாக உட்காந்துருக்கு பாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது. மற்றதெல்லாம் கத்துறதெல்லாம் சுமார் நீ அமைதியாக இரு, உனக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அமைதியாக கவனி, நான் என்ன பேசுகிறேன் மட்டும் கவனி. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அது என்னன்னு தெரியல சார். எப்போ கேள்வி கேட்டாலும் எக்ஸாமினேஷன் நுழையும் போது என்ன பார்த்து தான் வருவாங்க. உள்ள நுழைவேன் நான். அப்போதான் இப்படி பாப்பா என்ன அப்படிம்ப, படிச்சிட்டியா என்ன பார்த்து. 8ஆம் கிளாஸ் நான். அப்போ என்ன பார்த்து கேட்கும், படிச்சிட்டியா. நான் திருப்பி கேட்பேன், நீ படிச்சிட்டியா. ஒன்றுமே படிக்கலப்பா. ஒண்ணுமே படிக்காம தான் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறியா. எரிச்சலா இருக்கும் இந்த மாதிரியான பிள்ளைங்களை எனக்கு பார்க்கறதுக்கு. அதுல வேற இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற பிள்ளைங்கிட்ட எல்லாம் போய் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி, அதுக்கு 15 வயசு, அதுக்கு என்ன தெரியும் வாழ்க்கையில் எப்படி. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. 98 வாங்கிட்டு சிலது அழுவும் தெரியுமா. இங்க வந்தவங்களும் அந்த ஒரு மார்க்ல தான் மிஸ் பண்ண. இப்ப நான் உனக்கு சொல்லித்தரேன் ஜெயிக்கிற. இப்ப சொன்னாங்கல்ல, நான் ஜெயிச்சவ, நான் சொல்லித்தரேன் இப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த 98 வாங்கிட்டு அழும்ல, என்னன்னு சொல்லி அழுவோன்னு நினைக்கிற. பக்கத்திலேயே ஒன்று உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கோம். அது 2 தான் வாங்கியிருக்கோம். 2 மார்க் தான் அது. அது சிரிக்கும். சிரிச்சிட்டு இதுகிட்ட கேட்குது, எதுக்கடி அழுவுற. எங்கள் அப்பா இந்த 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பார் என்ன. உடனே அது பக்கத்தில் சொல்லு, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கணும் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெரில. இந்த 98 வாங்கிட்டு அழக்கூடாதுங்கிறதும் இதுக்கு தெரில. சிஸ்டம் அப்படி இருக்கு. சரியா. இப்போ நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன், சிகரம் நம் உயரம். நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசுகிறேன் என் குழந்தைகள். என் வார்த்தைகளை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா, நான் இன்னைக்கு அறுதிட்டு சொல்கிறேன், இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே ஒரு வெற்றி விழாவுக்காக நான் வருவேன். ஆனால் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜுவாலஜி பேசினவங்க மற்ற சப்ஜெக்ட் சுமார் இது எப்படி நான் ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய அடுத்த உறுப்புகளை பற்றி பேசுகிற மாதிரி. எனக்கு என்ன டவுட்டுனா, இந்த ஜுவாலஜி, இந்த பயாலஜி பேசினவங்க, இந்த ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் பேசினவங்க எல்லாம் பேசினாங்கல்ல 2 மணி நேரம். இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் அந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. நான் உங்களை பற்றி தான் கவலையாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இதுங்களுக்கெல்லாம் இதுக்கும் இந்த சப்ஜெக்டுக்கும் சம்மந்தம் இல்லையே. 2 மணி நேரம் வச்சு இந்த பிள்ளைகள் இப்படி பேசுகிறாங்களே, கொஞ்சம் பிரிச்சாவது போட்டிருக்கலாமோ, நம்மள அந்த குரூப்புக்கு போய் பேச சொல்லியிருக்கலாமோ. நானும் சும்மா தானே உட்காந்து. இப்போ என்னை விட்டால் நான் +2 எழுதிடுவேன். அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகிருக்கிறேன் நான். இங்கே கவனிச்சுக்க. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கு வாங்கணும், சரியா, அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ செகண்ட் மார்க் யார் வாங்குறது. எனக்கு இந்த மார்க் வாங்குறது இருக்குல்ல, அந்த மார்க் வாங்குறதுல பர்வீன் சுல்தானாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி இருக்கு. நான் அதை சொல்லிட்டு போகிறேன். நீ என் ஐடியாலஜியில் வந்தாலே ஜெயிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி 200 out of 200 வாங்கினா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு பெருமை. ஆனால் இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக நம்ம பிறக்கல, நம்ம ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம். ஜெயிக்கணும் நம்ம, அவ்வளோதான். நான் தான் மேடம் கிட்ட கேட்டேன், 200 out of 200 எத்தனை பிள்ளைங்க மேடம் வாங்குவோம் 2000ன்னு கேட்டேன். கொஞ்சம் தான் வாங்கணும். அப்போ அந்த கொஞ்சம் பேர் வாங்கிடுங்க. இப்போ என் பேச்சு உங்களுக்கானது இல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த 200 வாங்க முடியல. அந்த பிள்ளைகளுக்காக பேச வந்திருக்கேன்.
200 அவுட் ஆஃப் 200 அப்படிங்கிறது என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. இப்போ நான் பேசுறேன் பார், இப்போ நான் சொல்றேன் பார் உனக்கு. இந்த டீச்சர்ஸ் இருக்கிறீங்களம்மா, கலர் தான் கிரீன் கலர் போட்டிருக்கிறீங்க. உங்க கையில இருக்கக்கூடிய பெண்ணுடைய கலர் வந்து ரெட். இந்த ஜட்ஜு கையில இருக்கக்கூடிய கிரீன் பென்னை காட்டிலும் உங்க கையில இருக்கக்கூடிய ரெட் பென்னுக்கு பவர் அதிகம். சரியா? வெரி பவர்ஃபுல் கலர் ரெட் கலர். அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன்ல இந்த ரெண்டு கலரையும் யூஸ் பண்ணக்கூடாதும்பா. யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் கலர். அந்த கலருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பேப்பர் திருத்துறீங்கல்ல, உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், ரெட் பென் கையில வச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கவனம், கவனமா திருத்துங்க. இங்க காமர்ஸ் டீச்சரும் சொன்னாங்க அந்த விஷயத்தை, வேற ஒரு டீச்சரும் சொன்னாங்க, நீ படிச்சது முக்கியம் இல்ல, திருத்துறவங்களை அட்ராக்ட் பண்ணணும், அதான் முக்கியம்னாங்க. சொன்னாங்களா? அதை நீ கவனத்தில் வச்சுக்கோ. அவங்க கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வரேன். கோமா இருக்கும்போது பேப்பரை திருத்தாதீங்க. அப்புறம் முக்கியமா யார் மேல கோமா இருக்கிறீங்களோ அந்த பேப்பரையாவது திருத்தாதீங்க. சரியா? திருத்திட்டு நான் பார்க்குறேன், நான் பாதிக்கப்பட்டவங்க, நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். நான் 10th ரேங்க் தான் மேடம். நான் அப்பப்போ ரேங்க் விட்டுப்பட்டுருவோம். அப்புறம் முங்கி முட்டி அடிச்சுட்டு பாஸ் பண்ணி அப்புறமா நான் ஃபைனல் எக்ஸாமில் மட்டும் ஃபெயில் ஆக மாட்டேன். அது மட்டும் உஷாராக இருப்பேன் நான். அதுவும் 58 தாண்டிடுவேன். அது கீழே போக மாட்டேன். அது கொஞ்சம் உஷாராக இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் மார்க் வாங்கலைன்னா இதுங்க யாரை நம்மளை மதிக்காதுன்னு. அதுக்காகவே வாங்குவேன் மார்க். எனக்காக வாங்க மாட்டேன். மார்க் வாங்கலைன்னா என்ன பெரிய பேச்சாளர் நீ, மார்க் எல்லாம் வாங்காமல் ஃபெயிலாக போயிட்டு அப்படின்ட்டு நம்ம பேச்சு திறனை எல்லாம் தூக்கி காலில் போட்டு மிதிச்சிருவாங்க. அதனாலேயே அதுக்கு முன்னால் பாஸ் பண்ணிவிடுவேன். ஒன்று நினச்சிக்கோ, இந்த ரெட் பென்னில் கையெழுத்து போடும்போது இந்த 98 எவ்வளோ அழகாக போடுறீங்க. அப்போ மட்டும் எப்படி தான் அழகாக வருமோ உங்கள் கையெழுத்து. அது 98 வாங்கிட்டு எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க தெரியுமா? எல்லாரும் கை தட்டுவாங்க. அது கைத்தட்டல் முடிஞ்சிச்சேன்னு உட்காராது. இன்னும் 2 பேர் பாக்கி இருந்தா தட்டட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்கோம். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போதே 2 விஷயத்த நான் கவனமா பார்த்துக்கிட்டேன். ஒன்று அந்த 98 பேப்பரு, ஒன்று அந்த 98 வாங்கன்னு அந்த முகம். இந்த 2 பேரும் தான் மனசுலேயே நின்னாங்க. அப்போதுலேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிடுறேன். ஆர் யூ வித் மீ? வீட்டுக்கு போ. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க. சுமார் அவங்க உங்கள் மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் வேறு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க. நான் பேப்பர் எப்படி கொடுப்பேன்னா, மாலதி 32, காயத்ரி 46 அப்படி சொல்லி கொடுப்பேன். நல்ல டீச்சர்லாம் வந்து மாலதி, காயத்ரி, சுரேஷ், கணேஷ்னு கொடுப்பாங்க. நான் மார்க்கை சொல்லி தான் கொடுப்பேன். நான் நீ வீட்டுக்கு போ, உன் மார்க்கை பார், எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 40, அவ்வளோவா? 32 ஓகேவா? 32 இஸ் ஓகே? ஓகே 32. வீட்டுக்கு போ. இவங்க தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களே, அப்படி தானே? டெய்லி வைக்கிறாங்க தானே? சூப்பரு. நீ என்ன பண்ணி வீட்டுக்கு போ, 32 பாரு. அடுத்த நாள் என்ன யூனிட் எக்ஸாம்னு சொல்லிட்டு பாரு. அந்த எக்ஸாமினேஷனை வந்து கொஞ்சம் கவனமாக படி. 7th புரிஞ்சுதுன்றதுனால தானே 8th வந்தேன். 8th ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுங்கிறதுனால தானே 9th வந்தேன். புரியாமல் இல்லை, கொஞ்சம் மெனக்கெடணும். கொஞ்சம் மெனக்கெட்டா புரியும். கொஞ்சம் மெனக்கெடு. கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணு, 32 வாங்கியிருக்கல, 34 வாங்க. ஃபெயில் தான் பரவாயில்லன்றேன் நான். 34 நான் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கேன். 34 வாங்கு. அடுத்த டெஸ்ட்டில் 36 வாங்கு. ஃபெயில் தான் பரவாயில்ல, 36 வாங்கு. இப்போ பாரு அந்த 98. ஒருவேளை அந்த 98 92 வாங்கியிருக்கோம். அப்போ அதுதான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. அதுதான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த விவி குட் அதுக்கு வரும். ஆனால் ஆஸ் அ மோட்டிவேட்டர் ஜெயிக்கிற குதிரை நான் சொல்கிறேன். 98லேருந்து 92 அவ தோக்குறா, 32லேருந்து 38 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஷோ ப்ரோக்ரஸ் மை டியர் கிட்ஸ். ஷோ ப்ரோக்ரஸ். அதனால தான் இந்த டீச்சர்ஸ், இந்த காலேஜ், இந்த ஸ்கூல் கொடுக்குற ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. 4th ஸ்டாண்டர்டில் நான் ஃபெயிலு. ஏன் ஃபெயில் ஆனேன் தெரியுமா? 80 மார்க்கு இது பெருக்கல், 20 மார்க்கு வகுத்தல். எனக்கு பெருக்கல் தெரியும். தெரியறதை விட்டுட்டு தெரியாததை ட்ரை பண்ண 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 12 மார்க் வாங்கினேன். கூட்டிட்டு போய் எங்கள் அம்மா நிறுத்தி வச்சு அழுவுது, இது ஃபெயில் ஆயிடுச்சு, மேத்ஸில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு. அந்த டீச்சர் எடுத்து காட்டுறாங்க 12 மார்க்கு. எங்கள் அம்மா தலையில் குட்டி ரிப்பனெல்லாம் பீற அளவுக்கு தலையை பிடிச்சி இழுத்து எதுக்கடி எழுதலைன்னு கேட்டாங்க. எனக்கு இது தெரியும்னு. உட்காந்து எழுத சொல்லுங்க, அதுக்கு தெரியும். நாங்கள் உட்காந்து 20 நிமிஷத்தில் 80 மார்க்கு எழுதி கொடுத்தேன்.
4th ஸ்டாண்டர்ட்லேருந்து டைரக்டா 6th ஸ்டாண்டர்ட் மேடம். நான் 5th படிக்கவே இல்லை. அதாவது நம்மளை இவாலுவேட் பண்ணவே முடியாதுங்க யாராலையும். நம்மளை இவாலுவேட் பண்ண முடியும்னா the only person under the sky will evaluate you is you. நீதான். நீ இவாலுவேட் பண்ண உன்னை. எங்க நீ பிசிறு அடிச்ச, எங்க நீ தோத்தன்னு நீ யோசி. அடுத்தவர்கள் இல்ல யோசிக்கிறத. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சாதாரணமாவே குழந்தைகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பிசிக்ஸ் மாஸ்டர் அதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சு. டீச்சர் இஸ் a டீச்சருங்க. டீச்சர் cannot teach anything. As a teacher 25 years experience எனக்கு as a teacher. இப்போ I am a teacher தான். I'm still in my service. இந்த 25 வருஷத்துல எந்த ஒரு குழந்தையும் என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயில் ஆக விட்டதில்லை. ஏன் ஃபெயில் ஆக விட்டதில்லை? என்ன குவாலிட்டி அது? நான் சொல்றேன், சில்ட்ரன் லிசன் டு மீ. மிக மிக கவனமா இரு. நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், நிமிர்ந்து உட்கார் முதல்ல. பிரேம் சாருக்கு ஒரு குறிப்பு. நான் இந்த ஒரு 2 மாசத்திலேயே நான் ஒரு 22 ஸ்கூல்ஸ்ல இந்த வார்த்தை சொல்லும்போது 60, 70, 85% வரைக்கும் தான் நிமிர்ந்து உட்காருவாங்க. பட் விஜயா குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல 100% நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கு. சொன்ன உடனே 100% உட்கார்ந்துருக்காங்க. சொன்ன பேச்சு கேட்டு உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கல்ல, உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்தபடியே 2 இன்ச் உயர்ந்திருக்கிறீங்க. அவ்வளவுதான். கேட்டுக்கோங்க, கவனம். யார் எதை சொன்னாலும் அதன் மீது கவனம் வை. வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் வரும். மீனா மேடம் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த வார்த்தையை. இல்ல பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் வாங்கல. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் வேர்ட். டைம் இஸ் டைம். டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்? டைம் உங்ககிட்ட இருக்கா? நாளை பார்த்துக்கலாம். நாளை எப்படி பார்த்துக்கலாம்? உயிரோட இருக்கணும்ல, இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல, அந்த எனர்ஜி வருமா? இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்கு. அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்துல ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. அந்த வினாடியில ஜெயிக்கணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னா, அப்பன் காலத்தில் ஆடிய குதிரை ஆடி ஓடியே கிழமாய் இருக்கும். ஜெயித்தது என்ன வீரம்? நான் 56 வயசுல நான் 23 வயசுல எழுதினியா? ஃபெயிலா போனல. டைம். Seize your time, my dear kids. Seize your time. 10th, 11th, 12th படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த வளாகத்துக்குள்ள இருக்கீங்க. இந்த விஜயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடெண்டா இருக்கீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா you cannot enter into this campus. இது உங்க ஸ்கூல் இருக்காது, நீங்க படிச்ச ஸ்கூல் தான். So make use of this wonderful opportunity. யாராவது சொல்றாங்களா விஜயா இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடலான்ட்டு? பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். விஜயா இன்ஸ்டிடியூஷன்ல இந்த உலகத்துல எந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றதுனால யாரும் ஜெயிக்கிறது இல்லை. இன்ஸ்டிடியூஷன் சொல்லுதா நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஜெயிச்சு எந்த ஸ்கூலும் ஜெயிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை தர முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், விஜயா குடும்பம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, உங்களை ஜெயிக்க வைக்காது. ஆனால் ஒன்று செய்யும். நான் இப்ப என்னுடைய அப்சர்வேஷன்ல சொல்றேன், நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த. இப்ப நான் ஒரு சொல்றேன், உனக்கு அந்த சொல் புரியுதான்னு பாரு. நான் சொன்னேன்ல 32 வாங்குற, வீட்டுக்கு போய் பாரு, பாடம் படிச்சு பாரு. புரியாது, புரியலன்னா என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் டெப்தா புரிஞ்சு பாரு. புரியலன்னா என்ன பண்றதுன்னு சொன்னல, என்ன பண்றதுன்னு இப்ப சொல்றேன். 32ல இருந்து 34 மார்க் நீ வாங்கணும்ல, நீ ஏன் 32 வாங்குற? அவ ஏன் 98 வாங்குறா? அவளுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு, உனக்கு புரியல, அவ்வளவுதானே. அல்லது புரிஞ்ச சப்ஜெக்டை பிரசன்ட் பண்ண தெரியல, அவ்வளவுதானே. பிரசன்ட் பண்ணும்போது எனர்ஜி இல்ல, அதை யோசிக்க முடியல, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளவுதானே. நீ பிரிச்சு பாரு, எதற்காக உனக்கு மார்க் குறையுதுன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்பா. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகிட்ட என்ன குவாலிட்டி அப்படி இருக்கு? இந்த ஃபெயிலா போற பொண்ணுகிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? இந்த 2 குழந்தைகளும் ஒரே குழந்தை தானே, ஒரே ஸ்கூல்ல தானே படிக்குது, ஒரே மாதிரி தானே டீச்சர், ஒரே மாதிரி தானே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 2 பேர்லயும் ஒருத்தி ஜெயிக்கிறா, ஒருத்தி தோக்குறா. ஏன்? இந்த குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால நான் தோக்குற குழந்தை. ஆனா நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிம்பிள் பார், சிம்பிளா சொல்றேன், உனக்கு புரியுதா பார். கஞ்சி குடிப்பதற்கு இலார் பாரதி, கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லை? அடுத்த வரியில சொல்றான், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். ஏன் கஞ்சி இல்லைன்னு தெரியலையா, அதனால கஞ்சி வரலையா. கணக்கு ஏன் வரல, கணக்கு ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா கணக்கு வந்துடும். இங்கிலீஷ் பேச ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். ஏன் வரலன்னு யோசி, உன்னை நீயே நிறுத்து. எங்க நீ மிஸ் ஆகுறன்னு யோசி. Too much of entertainment will lead you to stress. Don't go for too much of entertainment. Entertainment குள்ள போகாத. வாழ்க்கையை உன்னை வளர்த்துகின்ற ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தா அதை என்டர்டெயின்மெண்டா மாத்து. எனக்கு புக் ரீடிங் இஸ் மை என்டர்டெயின்மெண்ட். That entertainment gives me money,
31 நாடுகள் போயிருக்கேன். இப்போ கூட அடுத்த வாரம் அபுதாபி போகிறேன், அது அடுத்த வாரம் மலேசியா போகிறேன், அடுத்த மாதம் யூஎஸ் போகிறேன், அதுக்கு அடுத்த மாதம் கனடா போகிறேன். ஃபுல்லாக ஃபிக்ஸ்டு, புக்டு. ஒரு டிக்கெட்டு கூட என் சொந்த காசில் வாங்கலை. தர்மபுரிக்கு வந்ததுக்கும் காசு இளங்கோ சார் தான் பே பண்ணுறார், நான் இல்லை. எது நம்மை தூக்கி நிறுத்துகிறது? எனக்கு ஏன் வரல? எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க, எனக்கு தெரியாது லாரி ஓட்ட, கார் ஓட்ட, லாரி ஓட்ட தெரியாது. ஆனால் என்ன, நான் அதே மெக்கானிசம் தான். யாராவது என்னை பார்த்து சொன்னாங்க உனக்கு லாரி ஓட்ட வராதுன்னு, ஒரே நாளில் வண்டி ஓட்டி சுற்றி காட்டிடுவேன். வராதுன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட தெரியாதுன்னு சொல்லி. ஜப்பான் நீங்கள் மொழி பேச தெரியாது, என்ன இப்போ 1 வீக் டைம் கூட கற்றுக்கிறேன், கற்றுக்கொள்ள முடியும் நம்மால். அதுக்கு தானே இந்த மூளை.